கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. விழித்து பார்த்தபோது கலைந்த வண்ணமே உன் கைரேகை ஒன்று மட்டும் நினைவு சின்னமே. நாட்டு நடப்பு என்னன்னு எழுது போல பாப்போம். தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன். அட இன்னை 12ஆம் கிளாஸுக்கு ரிசல்ட்டா? யார் நம்ம ஏரியாவில் 12ஆம் கிளாஸ் பரிச்சு எழுதுனது? உஜாலா 10ஆம் கிளாஸ்ல எழுதியிருக்கா. நம்மக்கா தனியா இருந்து புலம்பிட்டு கிடக்கா. அந்த நேரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆள் ஓமனால நிக்கிறது கூட என்னன்னு தெரியல. எத்தே இன்னை 12ஆம் கிளாஸுக்கு ரிசல்ட் இல்ல? நம்ம ஏரியால இருந்து யாராவது 12ஆம் கிளாஸ் பரிச்சு எழுதுனாவளா? நம்ம ஊர்ல 12ஆம் கிளாஸ் பரிச்சை யார் எழுதுனா? ஏன் நம்ம விஜய் எழுதுனா இல்ல? ஐயா அந்த பையன் இன்னும் 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆகலையோ? ஆமா அப்படின்னு தான் நினைக்கேன். டியூட்டோரியல் எல்லாம் சேர்த்து விட்டு படிக்க வச்சிட்டு இருந்தா. இப்போ ஒரு நிமிஷம் இரு, கன்ஃபார்ம் பண்ணி. என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே. என் மோன காணையிலே. ஏ மக்களே எம்மா நெல்லு. எம்மா ஏன் என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி ஓடிட்டு இருக்கா? என்ன குறுக்க வராதுங்க அண்ணே, நான் ஒரு அர்ஜென்ட்டா போறேன். வந்து பேசியானே நிக்க நேரம்ல. ஐயா அர்ஜென்ட்டுக்கு போற பிள்ளையவா நம்ம பிடிச்சு நிப்பாட்ட பார்த்தோம். பாவம் என்ன ஓட்டம் ஓடுவு. மனுஷனுக்கு வயசான காலத்துல அவசரம் அர்ஜென்ட்னு வந்துட்டா கஷ்டம்தான். ஆம்பளைலாவது அங்கங்க போயிருவோம். பாவம் பொம்பளையில என்ன கஷ்டப்படுவு. பாவம். என்னம்மா தங்கச்சி சொல்லுமா. எம்மா கல்யாண வீட்டு வேலையெல்லாம் எப்படி இருக்கு? போட்டுக்கிட்டு ஓடி இருந்திருக்கா என்னம்மா? உங்க வீட்டுல மகளிர் உரிமை தொகை அந்த அக்காளுக்கு உண்டுல்ல, வந்துட்டா? மகளிர் உரிமை தொகையா? என்னதோ தெரியலையம்மா. ஏன் உங்க பொண்டாட்டி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாவளோ? ஆமா, அவ எங்கம்மா கணக்கெல்லாம் காட்டுவா. செலவு உண்டுனா மட்டும்தான் சொல்லுவா, வரவெல்லாம் சொல்ல மாட்டா. ஆமா என்ன விஷயமா? எனக்கு வரல பத்துடுங்க. 10ஆம் தேதிக்குள்ளாடி வர வேண்டிய பணம். இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி ஆகிட்டு பத்தியலா, வரல இல்லையா? அதான் அக்காளுக்கு வந்துனாக்கி படபடா பேங்க்ல போய் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நினைச்சேன் பத்துடுங்க. தெரியலம்மா, அதை அவள்கிட்ட தான் கேட்கணும். என்ன இந்த இவ எதுக்கு ஓடியா சுந்தரி? தெரியலம்மா, ஏதோ அவசரம்னு சொல்லிட்டு ஓடியா. பைசா ஏதாவது வந்திருக்குமோ? நம்மள்கிட்ட சொன்னா நம்ம எல்லாருமா பேங்க்ல போய் நின்றுன்னுகிட்டு இவ ஓடியா போல இருக்கு. சரி பின்னாலேயே போவோம். பெட்டி மெதுவா ஓடிட்டு என்னால சீவா இல்லாட்டி ஓடி வர்றதுக்கு. நம்ம ஊரு பொம்பளைகளுக்கெல்லாம் ஓட்ட பந்தயம் வச்சாக்கி ஒலிம்பிக்லயே போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தங்க பதக்கம் அடிச்சுட்டு வந்துருவோம் போல இருக்க. அப்பா நம்மளுக்கு 2 ஸ்டெப்பு நடந்து வைக்கக்குள்ள மூச்சு வாங்குவு. என்ன ஓட்டம் ஓடியாம்மா. ஆனா வீட்டுல இருக்கும்போது சொல்லுவாளுவ கால் வலிக்கும் கை வலிக்கும் உடம்பு வலிக்கும். அதை எடுத்துருவீங்களா, இதை திறந்து தருவீங்களா, அதை மூடி வச்சிருவீங்களான்னு அப்பப்பா வேலை வாங்கியது. நம்ம இனி நம்ம பொழப்ப பார்க்க போவோம். எவ்வளவு நேரமா ஓடிட்டு இருக்கேன், இடம் வந்த பாடல. ஏப்ல சந்தைக்கு மீன் வாங்க வந்தியா இல்ல காய்கறி வாங்க வந்தியா? இந்த வட்டம் ஓடியா? ஐயோ நான் மீன் வாங்கி நிலைமையில இல்லன்னே, நான் பிள்ளைய தேடி போயிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை ஏன் இந்த வட்டம் ஓடியா? இது யாரு? அம்மா நீ எங்கம்மா ஓடியா? எதையும் யாரும் ஃப்ரீயா ஏதாவது கொடுக்காவளா இல்ல யாரும் தலைவர்கள் பார்க்க வர்றாவளா? இந்த ஓட்டம் ஓடியா? என்ன அவ உங்கள்கிட்ட நின்னு பேசிட்டு நின்னால அவ எங்க போறேன்னு சொன்னாளா? யாரு முன்னால ஓடி போன பொம்பளையா? ஆமா அந்த முக்காடு. எங்க நின்ன பொம்பளைய காணையில. எவ்வள எங்க போறா நீ? அவ எங்க போறாளோ அவளை தேடி போறேன். ஐயே என்ன நடக்கும்னு தெரியலையே. ஏதோ அசம்பாவிதம் நடக்கும் போல இருக்கு. எப்பா முத்து கண்ணு முருகன் ராஜபாண்டி அழகன் சுரேஷ் எல்லாரும் ஓடி வாருங்க. என்னையா என்னன்னு தெரியல, எல்லாரும் ஓடி வாருங்க. பெரிய பெரிய கம்பெல்லாம் தூக்கிட்டு வாருங்க மக்கா. என்னையா எதுக்குங்க எல்லாரையும் கூப்பிட்டியா? இங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகும். பொம்பளையில எல்லாம் விரட்டிட்டு ஓடியாவ. என்ன நடக்கோ தெரியல. யாரும் பிள்ளைகளை தூக்கிட்டு யாரும் கடத்தி கொண்டு போனாவளா இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு செயின் அறுக்கிறதுக்கு கொண்டு போனாவளா என்னன்னு தெரியல. ஓடி வாருங்க எல்லாரும், என்னன்னு போய் பாப்போம். சரி சீக்கிரம் கிளம்பி போவோம். நாங்க எல்லாரும் முன்னால போறோம். நீங்க எல்லாரும் ஊருக்கு போய் ஊர்ல உள்ள ஆளுகள் எல்லாம் கூட்டிட்டு வண்டி பிடிச்சு ஓடி வாருங்க. சரி நை கிளம்புங்க மக்கா. இன்னைக்கு அவனோட நம்மளோட பாத்துருவோம். சுந்தரி நில்லு, எங்க போறா? நிக்க நேரம் இல்ல, ஒரு ஜோலியா போறேன். எடி சுந்தரி ஒரு நிமிஷம் நில்லுட்டு உன் கூட நானும் வரேன். எனக்கு மேல வேலை கிடக்கு, நான் போறேன். அம்மா தலை போற விஷயம் என்னது? தலை ஊருக்கு வராரா? தலை போல வருமானு கேட்டா. அன்னைக்கு விஜய் நம்ம ஊருக்கு வந்த நேரம் பார்க்க முடியல. என்ன கூட்டம், எல்லாரும் செல்ஃபி எடுத்து போட்டாவ. இன்னைக்கு தலை வாராராம்.
இன்னைக்கு எப்படியாவது கூட்ட நெரிசலா இருந்தாலும் பரவாயில்ல 2-3 செல்ஃபி எடுத்து போடணும். இல்லன்னா இந்த ஊர்ல எவ்வளவு நம்மள மதிப்பாளா? எக்கா இதுக்கு மேல எங்களால ஓட முடியாது, கொஞ்சம் நில்லு. எக்கா கொஞ்சம் நில்லு, சொல்லிட்டு போ. தல வாராரா, எனக்கு Facebookல செல்ஃபி எல்லாம் எடுத்து போடணும், நான் போறேன். என்னது தலை வாராலே வண்டி எப்படிங்கள? என்ன இங்கதானே வந்தா, காணாம போயிட்டாளே. என்ன இந்த விளையாட்டு தலையில முக்காடு போட்டுட்டு ஒரு பொம்பளை வந்தல, எந்த பக்கமா போச்சு? போமா பொம்பளை. நானே முக்கலாம்பாட்டுக்கு போற வழி எதுன்னு தெரியாம இங்கனே நின்னு முக்கி நிக்கே. முக்காடு போட்டுட்ட பொம்பளை எங்க போச்சுன்னு கேக்கா. எப்போ இந்த ஆள்கிட்ட கேட்டது ஒரு குற்றமா? பார்த்தேன்னா பார்த்தேன்னு சொல்லணும், பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லணும். அதுக்கு இப்படியா பேச்சு பேசுவாவ? எந்த ரூட்டு கிட்ட வாராருன்னு ஒண்ணும் தெரியலையே. ஏக்கா என்ன தூரமா போறிய? என்ன நீங்க என்னனால நான் நின்னு பதில் சொல்லிட்டு போறேன்னு வழியில எத்தனையோ பேர் கேட்டாவ, ஒருத்தர்கிட்ட நான் நின்னு பதில் சொல்லல பாத்துடுங்க. சரி என்ன விஷயம்? பதட்டப்படாதுங்க, பொறுமையா சொல்லுங்க. என்ன இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்திருக்கு பத்தியலானே? ஆமா 12ஆம் கிளாஸ் ரிசல்ட். எல்லா பிள்ளைகளும் நம்ம ஊர்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்களாம்ல. 2-3 பிள்ளைகளும் முட்டாய் கொண்டு வந்து தந்து, 2-3 பிள்ளைகளும் இப்பதான் லட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு. ஆமா நீங்க எதுக்காண்டி கேக்குறிய? என்ன என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் பரிச்சு எழுதியிருக்கான் பாத்தியலா? உங்க பிள்ளை விஜயகுமாரா? எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை தானே, அவன் தான். ஏற்கனவே 12ஆம் கிளாஸ் எழுதுனான்ல. நான் என்ன தண்ணேன்னு சொல்லதுக்கு, என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும்னா இன்னைக்கு 6 வருஷம் ஆகிருக்கானே. அதுக்கு பிறகு என் பிள்ளை காலேஜ் விட்டு இன்னைக்கு நல்ல வேலையும் பார்த்து பொண்ணும் கட்டி வச்சிருப்பேன் பாத்துடுங்க. இன்னும் 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆவே இல்லையா? ஆமாண்ணே, 12ஆம் கிளாஸ் படிச்சு பரிச்சு எழுத நேரத்துலதான் இந்த பூமாரிக்கு ஒரு பயலை கட்டி வைக்கன்னு சொல்லிட்டு பெரிய கலவரம் நடந்தவங்களே ஞாபகம் இருக்கு இல்லையாண்ணே? ஆமா. குறுக்கால போய் தட்டி கேட்ட என் பிள்ளை அடின்னு அடிச்சு, என் பிள்ளை அந்த பரிச்சை ஒன்னும் எழுதல. தமிழ் பரிச்சை இங்கிலீஷ் பரிச்சை எழுதுனா, பிறகு அதுக்கு பிறகு உள்ள ஒரு பரிச்சை எழுதல பாத்துடுங்க. அந்த தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் ஏதோ பாஸ் ஆனா பாத்துடுங்க அண்ணே. அதுக்கு பிறகு அவன் எழுதவே இல்லையா? ஆமாண்ணே, ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு பேப்பர் மட்டும்தான் கிளியர் பண்ணி எடுத்தான். இந்த கெமிஸ்ட்ரின்னு ஒரு பரீட்சை இருக்கு பத்தியலா, அந்த பரீட்சை மட்டும் அவன் 2-3 வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கான். பாஸே ஆக்கி விட மாட்டேங்க அவ. அதாவது குறைக்கு இந்த வருஷம் தான் என் பிள்ளைய நம்ம அருள் இருக்கோம்ல, பூமாரியை கல்யாணம் பண்ண போறப்ப அந்த பயல்கிட்ட டியூஷன் விட்டேன் பாத்துடுங்க. பாஸ் ஆயிருவான்னு நினைக்க ஒவ்வொரு வருஷமும் என் பிள்ளைய அடிச்சு பரீட்சை வர நேரத்துல ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டுறியாவ. அதுவே அவனுக்கு சாதகமா போச்சு. எல்லாருக்கும் தண்ணியில கண்டோம் தீயில கண்டான மாதிரி என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் பரீட்சையில கண்டானே. சரி பாஸ் ஆயிட்டானா? பாஸ் ஆகிட்டானாக்கி என்னத்தையாவது ஒரு கடை என்னத்தையாவது வச்சு கடைசியில ஒரு வருமானம் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணையாவது கட்டி வச்சிருவேன். பாத்தியெல்லாம் கூட உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். பூ மாதிரியா 3 கூட உள்ளவா பார்த்துடுங்க. நான் இந்த பைலட்டை இனி 12ஆம் கிளாஸும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அந்த ஐடி என்னதாவது படிமக்கா, 10ஆம் கிளாஸ் மார்க் போதும் அப்படின்னு சொன்னா அவன் எம்மா எனக்கு போலீஸ் ஆகணும், 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதி தான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு ஒரு சின்ன கிளர்க்கு வேலை கூட கிடைச்சாதுமான்னு சொல்லியான். நல்ல ஆசைப்பட்டுடுங்க கவர்மெண்ட் வேலைக்கு என் பிள்ளைக்கு. பாஸ் ஆயிட மாட்டானா? இந்த திருச்சியில இருக்க மலைக்கோட்டையில இருக்க உச்சி பிள்ளையாருக்கு 101 உடைப்பேன்னு ஞாந்திருக்கேன். ஒரு வேளாங்கண்ணில போய் என் பிள்ளை ஒரு முட்டையும் போடணும். பிறகு மாதா குளத்துக்கு முட்டங்கால் போட்டு நடத்தி கூட்டிட்டு வரணும்னு நேர்ச்சியும் ஏனையாந்திருக்கேன். என்னத்தை செய்து வச்சிருக்கியானோ தெரியல. மார்க்கு ஏதாவது பாவம் பார்த்து போட்டு பாஸ் ஆகி விட்டுற மாட்டாவளா? சரி அவனு பாஸ் ஆயிருவான், கவலைப்படாதுங்க. என்ன செய்யனே, பயல பத்தி எனக்கு பயங்கர கவலையா இருக்கு. ஊர் உலகத்துல எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்து கொடுப்பான். அந்த புண்ணியமாவது என் பிள்ளைய பாஸ் ஆக்கி விட்டுறாதா? சரி என்ன, நான் வாரேன். பாவம் அந்த பையன் பாஸ் ஆயிரானும் கடவுளே. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு. யாரு? தூளு கிளப்புறது தூத்துக்குடி ஆளு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. அக்கா என்னக்கா எங்க ஓடுறிய? என்ன எலெக்ஷனுக்கு முன்னால நம்ம தளபதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்த நேரம் எல்லாரும் காவல் கிடந்து போட்டோ எல்லாம் எடுத்து போட்டாவண்ணே. அவையில தான் பார்க்க முடியல. கூட்டத்துல பெய்யாதன்னு என் பிள்ளையும் விளக்கிட்டு என் மாப்பிள்ளையும் விளக்கிட்டாவ. பெய்யிருந்தேன்னா அழகு போல ஒரு கையும் காட்டி போட்டோ எடுத்திருப்பேன் பாத்துடுங்க அண்ணே. சரிம்மா போவல்ல, சரி அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு தலை வாராராம்.
யாரு தல தோனியா? இல்ல அண்ணே, ஏனே இந்த அமர்க்கலாம் இந்த உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே, எவனோ எவனோ என்று நெடுநாள் இருந்தேன். ஐயே வாய திறந்து இப்படி பாடாதுங்க. என் பொண்டாட்டி காதுல விழுந்துடாக்கி என்ன துண்டு துண்டா வெட்டிடுவா. போங்க போங்க. ஆளுவெல்லாம் பாக்குவு. இனி யார் யார் என் பொண்டாட்டி இருப்ப என்னத்தெல்லாம் வத்தி வைக்கான்னு தெரியலையே. நான் ஒன்னும் உங்களை பத்தி பாட்டு பாடல, எனக்கு ஆள் இருக்கு. பாக்கிறதுக்கு தனுஷ் வயசான மாதிரி இருப்பாரு. தல அஜித் குமார் வாராராம், அதைத்தான் நான் பார்க்க போறேன். எனக்கு முன்னால உள்ளவி எல்லாம் பெய்யாச்சு, நான் தான் கடைசி. பிறகு எனக்கு இடம் கிடைக்காது, நான் பார்த்துட்டு ஓடி வந்து எப்படின்னுட்டு போட்டோ எல்லாம் காட்டேன். என்னது தல அஜித் குமார் வராரா? ஐயே இது என்னது லாரி லாரியா கிளம்பிட்டாவ. விஷயம் தெரிஞ்சா நம்ம பொண்டாட்டி ஓடிடுவாள. முதல்ல என் பொண்டாட்டிய போய் நிப்பாட்டணும். பொண்டாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சு அவளும் ஓடிடுவா. வள்ளி 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 என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டால் புது கோலம் தான். ஏட்டி வள்ளி நான் வந்துட்டேன், உன்னை எங்கேயும் விட மாட்டேன். மக்களே, லே விஜய், லே விஜய் குமாரே, லே விஜய். லேல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கேன், நீ கடந்து உறங்கிட்ட கடக்க எறும்புல. இப்படி தலை போற மாதிரி ஓடி வந்திருக்கா. எம்மா ஏன் நீ எதுக்கு இப்படி ஓடி வந்தா? உனக்கு என்னம்மா தெரியும், 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் இன்னை வந்திருக்குல்ல. அது வருஷம் வர்றதானே. எல்லா பிள்ளைகளுக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா வரும். என் பிள்ளை 6 வருஷமா இல்ல 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் எதிர்பார்த்து இருக்கான். பாஸ் ஆயிட்டியால? ரிசல்ட் பாத்தியா? வாத்தியார் போன் பண்ணி ஏதாவது சொன்னாரா? அம்மா நல்ல பசிச்சா, சாப்பிட்டனா, நல்ல உறக்கம் வந்துட்டு நான் உறங்கிட்டேம்மா. யாருக்கும் போன் பண்ணி கேட்கல. சரி, உன பாஸ் ஆற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. ஆனா பாஸ் ஆயிடுவேன் மக்கா. திருத்தவி எப்படி திருத்துவாளோ? நீ நல்லா எழுதியிருந்தா நல்ல மார்க் தான் கிடைக்கும். அப்படியா? அம்மா என்ன ஒரு மாதிரி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஒன்ன அந்த ஒரு வருஷமும் பாப்பேன்ல. எத்தனை வருஷமா கெமிஸ்ட்ரி பாடம் ஃபெயில். ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு பரீட்சையா பாஸ் ஆயிட்டு வந்தான். இந்த கெமிஸ்ட்ரி பரீட்சையில என்ன இருக்குன்னு தெரியல. 3 வருஷமா அந்த ஒரு பாடத்தையும் பாஸ் ஆகி முடியாவே இல்லம்மா. எத்தனை வருஷமா எழுதிய என் பிள்ளை. ஒரு இறக்கம் வச்சு பாஸ் ஆகக்கூடாதா? விஜய் விஜய் நீ இங்கே இருக்கா? இன்னைக்கு 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் இல்ல. என்ன மக்களே, நீயும் 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதினியோ? பாஸ் ஆயிட்டியா? இல்ல ஆண்டி, நான் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டேன். 12ல பாதி 6 தானே மக்கா, அதான் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டேன்னு சொன்னேன். என்ன அறிவாளியா பேசியா இவன். சரி பிள்ளை, நீ இவனை தேடி வந்தி, என்ன விஷயம்? விஜயகுமார் அண்ணே 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டாவலாம், அது சொல்ல வந்தேன். என்னது, என் பிள்ளை 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டானா? மக்களே, 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டியால? எல்லா வருஷமும் இவனை பார்த்து எழுதி எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆயிரும், இவன் மட்டும் ஃபெயில் ஆயிருவான். இந்த தடவை இவன் யார பார்த்து எழுதியில பாஸ் ஆவனா? அது அங்க நின்னுட்டு இருந்தாவல்ல டீச்சர், அவி கிட்ட சொன்னேன். அவி அந்த ஒன் வேர்ட் எல்லாம் அப்படியே லைட்டா டிக் போட்டு தந்தாவல. எங்க இப்ப 15 தானே எடுக்கணும், 10 மார்க் இன்டர்னல, அதுல பாஸ் ஆயிட்டு போல இருக்கு. எப்படியோ என் பிள்ளை பாஸ் ஆயிட்டான். இனி ஒவ்வொரு நேர்ச்சியா என் பிள்ளைக்கு போய் செய்யணும். முதல் நேர்ச்சியா வேளாங்கண்ணில போய் என் பிள்ளைக்கு மொட்டை போடணும். வேளாங்கண்ணில போய் மொட்டையா? ஆமா மக்களே, வேளாங்கண்ணில மொட்டை போட்டுக்கிட்டு கையோட வேளாங்கண்ணி மாதா கோயில்ல இருந்து மாதா குளத்துக்கு அப்படியே ஒன்னு முழங்கால் போட்டு நடத்தி அப்படியே கூட்டிட்டு போய் நேர்ச்சியை காணிக்கையா வைக்கணும் மக்களே. என்னது, வேளாங்கண்ணி கோயில்ல இருந்து மாதா குளம் வரைக்கும் முட்டங்கால் போட்டு நான் போணுமா? வா மக்களே, அப்பாய்க்கு போன் பண்ணி சொல்லுவோம். வா, கல்யாணம் முடிஞ்ச கையோட டிக்கெட்டை போட்டுறணும். அப்புறம் டிக்கெட் கிடைக்காம போயிடும்.